Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்கு, இதுல எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து ரிவ்யூன்னு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்க போற படம் வந்து அந்த மாதிரியான ஒரு கல்ட் கிளாசிக்கான படம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் 1991ல ரிலீஸ் ஆன அந்த படத்தை வந்து இப்போ ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தின ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது, ரிவ்யூன்னு கூட இல்லை, அதை பத்தின ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த படத்தை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல் விஷயம், இந்த படத்துடைய டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி அவர் வந்து பயங்கரமாக ஃபேமஸான ஒரு படம், அவரை வந்து பயங்கரமான ஒரு ரீச்சுக்கு கொண்டு போன படம் வந்து இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் பீரியடில் கிட்டத்தட்ட அந்த ரொமான்ஸ் படங்கள், ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்கள், அந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு அதிக மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சு, மக்கள்கிட்ட நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஃபேமிலியோடு போய் பார்க்குற ஒரு படங்களாக இருந்துச்சு. அப்போது ஆக்ஷன் படங்கள் நம்ம கேப்டன் அவர்களும் ஒரு சில அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்தார் வரிசையாக. இந்த நாட்டாமையாக இருக்கட்டும், அந்த மாதிரியான கெட்டப்புகளில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து இவர் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணும்போது 100வது படம் வேறு, ஸோ இது கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணணும். ஏன்னா எத்தனை பேருக்கு 100வது படம் வந்து வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது தெரியல, இது நம்ம கண்டிப்பாக வெற்றி படமாக அமைச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடியில் தான் வந்து இந்த படமே ஆரம்பிக்கப்படுது. ஸோ அதனாலேயே எல்லாருமே அந்த ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா கதை வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். என்னென்னா காட்டுக்குள்ளே சந்தன மரங்கள்லாம் கடத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து இருக்காப்புல, அதான் நம்ம மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகானுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம், கேப்டனுடைய 100வது படம் தான் மன்சூர் அலிகானுக்கு இது ஃபஸ்ட்டு படம். அறிமுகம் மன்சூர் அலிகான் அப்படின்லாம் போடும்போது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அந்த பிக் ஸ்க்ரீனில். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு படம், வில்லனாக நடிக்கிறார். ஃபஸ்ட்டு படமே ஒரு கொடூரமான வில்லனாக நடிக்கிறாரு. அந்த மாதிரி காட்டுக்குள்ளே சந்தன மரங்கள் கடத்துகிற ஒரு ஆள் வந்து இருக்காப்புல. அவருக்கு பேக்ரவுண்டில் யார் மெயினான வில்லனாக இருக்காங்கன்னு பார்த்தா அரசியல்வாதிகள் இருக்காங்க. அந்த சந்தன மர கடத்துறவங்க வந்து தன்னுடைய நண்பனான சரத்குமார் சாரை வந்து கொலை பண்ணிடுறாரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீன்லேயே. அதை கண்டுபிடிக்க அவருக்கு நண்பனுக்கு என்ன ஆச்சு, இல்லை வந்து இவனை நான் அரெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உயிரோடையோ பணவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் வந்து அந்த டியூட்டி ஏற்றுக்கிட்டு அதை முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த படம். கேட்கும்போது ஒரு சின்ன ரொம்ப ஈஸியான ஒரு ஒன்லைன் தான், ஆனால் இதுக்கு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். நான் முதல்ல இந்த படத்தில் வந்து நிறைய பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன். நம்ம அந்த செட் ஆஃப் ஆக்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு பேர் போன ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லலாம். அவருக்குன்னு ஐகானிக்கான ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்கும், ஐகானிக்கான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்தளவுக்கு ஆக்ஷன் வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட விஷயமாகவே இருக்கும். நீங்கள் செவுத்துல காலை வச்சு மறுபடியும் ஒரு கிக் அடிச்சிங்க அப்படின்னாலே இது அவருடைய மூப்பா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஐகானிக்காக இருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து பார்த்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் ஐகானிக்காக நம்ம இப்போது சல்யூட் பண்ணால் அது சூப்பர் ஸ்டார் மாதிரி, இல்லை கண்ணாடி பாண்ட்னா அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் மூவ் வந்து ஒருத்தருக்கு ஐகானிக்காக இருக்குது, இது அவருடைய மூவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அவருடைய ஆக்ஷனுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படங்களில் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நிறைய வேரியேஷன்ஸ் வந்து தெரியுது. முதல்ல எடுத்த உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே அந்த வில்லன் இருக்கிற இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், ஊருக்குள்ளே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சரி ஆக்ஷன் மட்டும்தான் அதில் காட்டியிருக்காங்களா, அவர் அந்த கேரக்டர் வந்து பிரபாகரன்கிற கேரக்டர் வந்து ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அதை தாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட இந்த இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக் அந்த ஸ்கில்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதையும் ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டராகவே வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த வில்லன் கேரக்டர் வீரபத்ரனை பிடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணி அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். நீங்கள் பார்க்கும்போது ஓகே ஆக்ஷன் இதுக்கப்புறம் இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் பேஸ்டாகவே இந்த படம் வந்து போகுதா, இந்த மிஷினை இந்த டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே போகுதானா அது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நண்பன் அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, இதுக்கு பின்னாடி வெஞ்சன்ஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அந்த வீரபத்மனோட மச்சான் ஒரு கேரக்டர் அவங்க வெஞ்சன்ஸ்லேயே வந்து இருக்காப்புல, அந்த வெஞ்சன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதை தாண்டி பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸ் வந்து எந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்லாம் ப்ளே ஆகுது, எந்த அளவுக்கான பாலிடிக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே எத்தனை பேர் வந்து கரப்டடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்து மேலே ஒவ்வொரு லேயராக இருக்குது. இதை வச்சு ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து போயிருக்கு இந்த படத்தில். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லென்த்தான ஒரு படம் தான். அப்படி இருக்கும்போது இசை அது மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளேவை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான எலமெண்ட்டாக நம்ம இளையராஜாவுடைய இசை தான் வந்து
ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கங்கை அமரன் பாடல், இளையராஜா இசை அப்படிங்கலாம் வந்து பிக் ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் ஹோல்சமாக இருந்துச்சு அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இதை நான் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான ஒரு பாடலா இல்லை இவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்போஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, அந்த சீன் மேக் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இப்போது நான் பார்க்கும்போதும் அந்த ஸ்க்ரீனில் அதே அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டோட பார்க்க முடிஞ்ச ஒரு பாடல் தான் வந்து இந்த ஆட்டமா தேர் ஓட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த ஒரு பாட்டு அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் மோட்லேயே வந்துருக்கு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஒன்று வருது, அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மன்சூர் அலிகானோட அந்த வில்லன் கேரக்டர் வந்து சொல்லலாம், வீரபத்ரன் அப்படிங்கிற அந்த கேரக்டர். என்ன சொல்கிறது, ஒரு சைக்காட்டிக்கான ஒரு வில்லன். இவன் அடுத்து என்னடா பண்ணுவான் அப்படிங்கிறத யூகிக்கவே முடியாது. இந்த டெத்து கண் முன்னாடி டெத்து தெரியுது அப்படின்னாலும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர். இதை அப்போது எப்படி யோசிச்சு எழுதுனாங்கங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த எழுதின கேரக்டரை, பேப்பரில் இருந்து அந்த ஒரு கேரக்டரை லைவாக நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னையா அந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்புக்குரிய விஷயமா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த காமிக்ஸ்லலாம் படிச்சிருக்காங்க, பேட்மேன், ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் டிஃபைனேஷன்லாம் வரும் இல்லையா. ஒரு எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்க, தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் அந்த பேரியருக்குள்ளே அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஓவர் பவரான கேரக்டர். அதுக்கப்புறம் எந்த விதமான பேரியரும் இல்லாமல் எனக்கு யார் நினச்சுமே கவலை இல்லைடா, நான் செத்தாலும் கவலை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டர். இது ரெண்டோட கம்பேரிஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஒரு பேட்மேன், ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். எனக்கு அவரோட மன்சூர் அலிகானோட அந்த வீரபத்ரன் கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை விட அதுக்கு அப்படியே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வந்து நம்ம கேப்டன் சாரோட கேப்டன் பிரபாகரன் கேரக்டர் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர் ரைட்டிங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மட்டும்தான் படத்துலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி அவங்க சொல்லப்பட்டிருந்த அந்த ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸுக்கு ஹீரோவே காட்டலை, வேறு ஏதோ சீன் போகுது, வேறு ஒருத்தர் வந்து படத்தில் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவர் ஃபைட் பண்ணுறாரு, ஒரு பாட்டு வருது, அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு, இது எல்லாமே போய்கிட்டு இருக்கு. படத்தில் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட ஹீரோவே இல்லை படத்தில். அதே மாதிரி லாஸ்ட்டில் வில்லன் செத்துட்டாரு. வில்லன் செத்துட்டதுக்கப்புறமும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து படம் ஓடுது. அந்த ஸ்க்ரீனை வந்து நம்மளை இன்டென்ஷனாக உட்காந்து பார்க்க வைக்கிறாங்க. அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு ரைட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஹீரோ இருந்தாலும் இல்லைனாலும், வில்லன் இருந்தாலும் இல்லைனாலும், இந்த கதைங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக மக்களை உட்கார வைக்கிறதே ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். இது ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோ இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். அது எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் காய்ஸ் இந்த படத்துடைய ஒரு ஓவரால் அனாலிசிஸ். நான் பார்த்து என்ஜாய் பண்ண விஷயங்கள். நீங்கள் மறக்காமல் தியேட்டரில் போய் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் விடைபெற்றுக் கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.